கலைஞருடைய மகன்தா ஸ்டாலின் தான். அவருடைய மகன் ஸ்டாலின் தான். திராவிட மாடல் அரசானது இன்று இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது. உலகத்தில் எப்பப்பெல்லாம் என்ன சம்பவங்கள் நடந்தன என்பதை பற்றியெல்லாம் ஆய்ந்து கூறுகிற அறிஞர்கள் கூட இந்த இந்தியத்தா எப்போது பிறந்தால் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான் பாரு. உண்மைதான். பாகிஸ்தானுக்கு பிறந்த தேதி இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு. அமெரிக்காவுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு. பங்களாதேஷுக்கு பிறந்த தேதி இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு. ரஷ்யாவுக்கு இருக்கு. உலகத்தின் பல நாடுகளுக்கு பிறந்த தேதி இருக்கு. பிறந்த தேதி தெரியாத ஒரு நாடு உலகத்தில் இருக்கிறது என்றால் அது பாரத தாய் தான், பாரத தேசம். இந்த நாட்டுக்கு ஜாதகம் எழுத முடியாது. அன்னை செல்வினால கூட இந்தியாவுக்கு ஜாதகம் எழுத முடியாது. நீங்க அவர்கிட்ட பிறந்த தேதி சொன்னா தான் அவர் எழுதி கொடுப்பார். இந்திய அன்னைக்கு பிறந்த தேதியே கிடையாது. ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த தேசத்திற்கு டேட் ஆஃப் பர்த் இல்லையோ அந்த நாட்டிற்கு டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது. வரலாற்றின் சனாதனம். மற்ற நாடுகள் எப்படியாக என்று தெரியாது. அதனாலதான் இது ஜாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் ஹமாரான்னு பாடுறோம். எப்போதும் நீடித்து நிலை பெற்றிருக்கிற ஒரு தேசம். உலகத்தின் மிகப்பெரிய வரலாறு கொண்ட தேசம். செல்வ செழிப்பில் கொளித்து போன ஒரு தேசம். இலக்கணங்களும் இலக்கியங்களும் செறிந்து நிற்கிற ஒரு தேசம். 2,20,000 பாடல் வரிகள் மகாபாரதம். உலகத்தின் எந்த இலக்கியமும் பக்கத்தில் கூட வர முடியாது. 60,000 பாடல் வரிகளை கொண்டது ராமாயணம். உலகத்தின் எல்லா இலக்கியங்களையும் ஒன்று சேர்த்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு காவியம், காப்பியம், இதிகாசம் உருவாக. இத்தனை மொழிகள், இத்தனை உணவுகள், இத்தனை வகையான வழிபாடுகள், 33 கோடி தேவர்கள், செல்வ செழிப்பு, வீரம் செறிந்த மண், உலகத்தின் தலை சிறந்த வீரர்கள், வானளாவிய கோபுரங்கள், எவ்வளவு உச்சத்தில், நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தோம். அந்த பெருமை எல்லாம் இடைக்காலத்தில் ஒரு 1000 ஆண்டுகளாக நாம் அதையெல்லாம் இழந்திருக்கோம். இந்த இழப்புக்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்த 2 வகையான படையெடுப்புகள் காரணம். ஒன்று இஸ்லாமிய படையெடுப்பு, முகல்ஸ், ஆப்கானிஸ்தானர்கள், பட்டானியர்கள், இவர்களுடைய படையெடுப்பு. அதற்கப்புறம் ஐரோப்பியர்களுடைய படையெடுப்பு. இவையெல்லாம் ஒரு 1000 ஆண்டு காலமாக இந்தியாவை அப்படியே துளைத்தெடுத்து, இந்தியாவை சுரண்டி, இந்தியாவை காவு கொடுத்து இந்த நாகரிகங்கள், இந்த ஆட்சியெல்லாம் நடைபெற்ற காரணத்தால் தான் இன்னைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை நம்மகிட்ட இருக்கு. நாம் திட்டமிட்டு ஏழைகளாக்கப்பட்டோம். திட்டமிட்டு வறுமை இங்கே புகுத்தப்பட்டது. திட்டமிட்டு பசியும் பஞ்சமும் பட்டினியும் இந்த நாட்டில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. பாரதிதாசன் பாடினானா, மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை. ஆனா இந்த கழக கண்மணிகள் ஜெயிலுன்னு சொன்ன உடனே இவங்க படுற பாட்டை பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க தலைவரே அப்படிதான் இருந்தாரு. ஐயோ என்னை கொள்றாங்களே, ஐயோ என்னை கொள்றாங்களேன்னு தான் சத்தம் போட்டார் தலைவர். ஜெயலலிதா அம்மையார் கூட தான் கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்குறாங்க. ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியாக சிங்கம் மாதிரி நடந்து சிறைச்சாலை சந்திக்க தயார் என்று போனார் அவர். வழக்க பார்க்கலாம். அதுல என்ன இருக்கு? இப்படி சவால் விடுவது, அழுவது, நெஞ்சு வலி என்பது, இன்னும் வேற என்னென்னலாம் வலிச்சதுன்னு தெரியல. இந்த மாதிரி கோழைத்தனம் எல்லாம் இல்லை. ஒரு தேசத்தை உலக போர்ல வெற்றிக்கு எடுத்து சென்ற தலைவன், அந்த போர் முடிந்த பின்பு அங்கே ஒரு தேர்தல் நடைபெற்றால் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது தெரியும். ஆனால் இங்கிலாந்தினுடைய தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரியாக இருக்கின்றன. இங்கிலாந்தை போரிலே வெற்றி பெற வைத்த சர்ச்சில் தோற்று போய் தொழிற்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அட்லி பிரதமராக வருகிறார். ஒரு பெரிய அரசியல் ஆச்சரியம். இங்கே பங்களாதேஷ் யுத்தம் முடிந்தவுடனே இந்திரா காந்தி அம்மையார் தேர்தல் வைத்தார்கள். அந்த யுத்தத்தினாலேயே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அங்கே சர்ச்சில் தோற்று போகிறான். இரண்டாவதாக ஒரு அதிசயம் சொல்கிறான். தோற்று போன சர்ச்சிலுக்கு 2ஆம் உலக போரில் இங்கிலாந்தை வெற்றி பெற வைத்ததற்காக அட்லி பாராட்டு விழா நடத்துகிறார். எதிர்கட்சி தலைவருக்கு ஆளும் கட்சியினுடைய பிரதமர் பாராட்டு விழா நடத்துகிறார். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஜனநாயக பாடம். இன்னைக்கு இங்க திராவிட மாடல் முதலமைச்சர் சவால் விட்டிருக்கிறார் மத்திய அரசுக்கு. எங்களை தொட்டு பாரு, நாங்கள் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு இந்த சினிமாவில் வடிவேலு ஜோக் ஞாபகத்துக்கு வருது. கட்டடம் ரொம்ப ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்கா. கீழே கால்கள் ஆடிக்கொண்டிருந்தாலும் மேலே குரல் உயர்ந்து கொண்டிருக்கிறது.
சென்ற முறைதான் சொன்னாங்க, முதலமைச்சர் ஊரில் இல்லாத சமயம் பார்த்து வெளிநாடு சென்ற நேரத்தில் வருமான வரி சோதனை நடத்தியிருக்கிறீர்கள். முடிந்தால் முதல்வர் இருக்கும் போது நடத்துங்கள். முதல்வர் இருக்கிற தலைமைச் செயலகத்திலேயே இடி ரைடு. முடிந்தால் எங்கள் அமைச்சரை கைது செய்து பாருங்கள். கைது செஞ்சோம்னா அவருக்கு நெஞ்சு வலி வருது. இன்னைக்கு தமிழக அமைச்சர், தமிழக அரசாங்கம் அமலாக்கத்துறைக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஹார்ட்ல 3 அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சது அவங்க. இவங்க தேடி போன அடைப்பு வேற, கண்டுபிடிச்ச அடைப்பு வேற. இந்த 3 அடைப்பை சரி செய்து கொள்ளலாம். அவர் அந்த கண்டுபிடிக்க வேண்டிய எத்தனை அடைப்பு இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அமலாக்கத்துறை வெளியில கொண்டு வரத்தான் போகிறோம். அங்கே ஆளும் கட்சி எதிர்கட்சிக்கு நிகழ்ச்சியில பாராட்டு நடத்துகிறது. சர்ச்சிலுக்கு ஒரு பட்டம் வழங்குகிறார் அட்லி. சர்ச்சில் தி லயன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்றார், இங்கிலாந்தின் சிங்கம் அப்படின்னு. 3வது அதிசயம், வழக்கமா பட்டம் கொடுத்தா வாங்கிக்கிறதான தலைவருடைய பழக்கம். அது இங்க திராவிட மாடல்களை நீங்க என்ன வேணாலும் பழைய பேப்பர்ல கூட ஒரு பட்டம் கொடுங்க, வாங்கி வச்சுக்குவாங்க. சர்ச்சில் சொல்றார், நான் இதை மறுக்கிறேன். நான் இங்கிலாந்தின் சிங்கம் என்பதை மறுக்கிறேன். ஒவ்வொரு இங்கிலாந்து குடிமகனும் சிங்கம் தான். அப்ப எனது பணி என்ன? நான் அந்த அத்துணை சிங்கங்களுக்காக கர்ஜனை மாத்திரம் நான் செய்தேன் அப்படின்னு சர்ச்சையில் சொல்றார். இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு இந்தியனும் சிங்கம் தான். ஐயா மோடி 140 கோடி இந்தியர்கள் சார்பாக உலக அரங்கில் கர்ஜனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மோடியினுடைய சாதனை. He is roaring as a lion. எங்கு இருந்தோம், நாம் எங்கு வந்தோம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த 9 ஆண்டுகளில் தான் இந்தியா புதிய உச்சத்தை தொட்டது. இந்த 9 ஆண்டுகளில் தான் இந்தியா தனது பெருமையை கொண்டாடுகிறது என்றெல்லாம் சொன்னால் நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். நமக்கு வரலாறு தெரியவில்லை என்று அர்த்தம். நம் பாரத தேசத்திற்கென்று எப்போதுமே பெருமைகள் உண்டு. உலகத்திலேயே மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்ட தி லாங்கஸ்ட் ஹிஸ்டரி. உலகத்தில் ஏதாவது ஒரு தேசம் இருக்கிறது என்றால் அது பாரத நாடு. இந்தியாவுக்கு தான் இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு உள்ள ஒரு நாடு. அதான் பாரதி பாடுகிறார், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய். நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு பெரிய ஒரு பக்க விளம்பரத்தை கொடுத்திருந்தாங்க. கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை அப்படியே எடுத்து அதில் எந்த மாற்றமும் செய்யாம, குறிப்பாக அதனால் உண்மையாலுமே நம்முடைய கைவினை கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்திற்கு நேர் எதிரான ஒரு திட்டம் மட்டுமல்ல, நிச்சயமாக விஸ்வகர்மா சமுதாயத்திற்கும் கைவினை கலைஞர்கள் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதை பார்க்குது. பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்தில் 18 வயசுக்கு மேல் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தில் 5 சமுதாயமும் 13 இதர சமுதாயமும் 18 சமுதாயம், அவர்களுக்கு 18 வயசுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு மானியம், வட்டியில்லா கடன், அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான உபகரணங்கள், ட்ரைனிங்கான பயிற்சிக்கான செலவு எல்லாம் கூட அதில் இருக்கு. மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் 35 வயசுக்கு மேல, மத்திய அரசுடைய திட்டம் 18 வயசுக்கு மேல, மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் 35 வயசுக்கு மேல இது உங்களுக்கு செயல்படுத்தப்படும். இரண்டாவது, பாரத பிரதமருடைய திட்டம் மிக தெளிவான ஒரு திட்டம். கிராம அளவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதை அப்ரூவ் பண்ணணும். அதன் பிறகு மாநில அரசு போர்ட்டலுக்கு வரும், மத்திய அரசுக்கு வரும். கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் இதுக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 8 லட்சம் பேர். எனக்கு இந்தியா முழுவதுமே அப்ரூவல் பண்ணி பணம் போக ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய 8 லட்சம் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவருக்கு கூட அப்ரூவல் கிடையாது. ஆனால் மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் கிராம நிர்வாக அதிகாரி, விஏஓ, ஒரு அரசு அதிகாரி, அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கலாம். அப்படி அதாவது இங்க மக்கள் பிரதிநிதியை முன்னிலைப்படுத்தி விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் கொண்டு வர்றாங்க. ஆனா திமுகவினுடைய திட்டத்தில் அரசாங்க அதிகாரி முன்னிலைப்படுத்தி
இது மற்றும் ஒரு முறை திமுகவினுடைய கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். அதனால் எங்களுடைய வேண்டுகோள், மாநில அரசு உடனடியாக கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட வேண்டும். மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும். காரணம், 8 லட்சம் பேரும் இதற்காக ஒரு நம்பிக்கையோடு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி யாருக்கிட்டையும் பதிவு செய்யுங்கன்னு கூட கேட்கல, அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை நான் கைவினை கலைஞரா இருக்கிறேன், நான் பதிவு செஞ்சிருக்கிறேன், எனக்கு உண்மையாலுமே கிடைக்கணும், எனக்கு கிடைக்கல, மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக யாராவது தமிழகத்தில் கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம். அது எங்களுடைய பொறுப்பு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அதை கைவிடணும், வேகமாக மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்தணும். இந்த திட்டத்தில் எந்த பயனாளிகளுக்கு எதுவும் கிடைக்கப் போவது கிடையாது. இதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கைவினை கலைஞர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறோம். மத்திய அரசில் 5 விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 13 இதர கைவினை கலைஞர்கள் வேலை செய்கிறோம், 18. இவங்க அதையே அப்படியே கொஞ்சம் பிரித்து அது 28 பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கட் காப்பி பேஸ்ட், இது நம்ம துரைமுருகன் சொன்ன மாதிரி அந்த டி துரைமுருகன் நான் இல்லை அப்படிம்பாங்க. ஒரு ஹைகோர்ட் அஃபிடவிட்ல மறு வச்சா டி துரைமுருகன், மறு எடுத்துட்டா நம்ம அண்ணா துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு திட்டத்திற்கு ஒரு பொட்டு வச்சு மறு வச்சு கண்ணாடியை போட்டு கலைஞர் கைவினை திட்டமாக மாற்றியிருக்கிறாங்க. இரண்டாவது, நேற்று நம்முடைய மத்திய தணிக்கை ஆணையம் அதனுடைய தணிக்கை அதிகாரி 2021-22 உட்பட்ட 2017-18 2021-22 உட்பட்ட தணிக்கையை மக்கள் மன்றத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா வச்சிருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது நாங்கள் தொடர்ந்து சொல்லுகின்றோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முதல் வருட ஆட்சி அதில் இருந்தாலும் கூட, ஏன்னா மோசமானதெல்லாம் 2வது 3வது 4வது வருஷம், முதல் வருடத்திலிருந்து அதற்கான குறியீடு நமக்கு தெரியுது. இன்னைக்கு எந்த அளவுக்கு தமிழகம் குறிப்பாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது அந்த தணிக்கை ஆணையத்தினுடைய ஆய்வறிக்கையை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பப்ளிக் செக்டர் யூனிட், மாநில அரசு சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் மொத்தமாக 68, அதில் 34 நிறுவனங்கள் மொத்தமாக 1648 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. 30 நிறுவனங்கள் மொத்தமாக 22,000 கோடி நஷ்டம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. 31 நிறுவனத்திற்கு பேப்பர் வேல்யூ, அதாவது அந்த நிறுவனத்திற்கு வேல்யூவே இல்லை, அது அப்படியே தூக்கி நீங்க குப்பையில போட்டுடலாம், வேல்யூலெஸ் நிறுவனமாக இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு சார்ந்த நிறுவனங்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு அதல பாதாளத்தில், ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்தா எப்படி இருக்குமோ அதுபோல தமிழகத்தினுடைய மாநில அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதை வெட்ட வெளிச்சமா காட்டியிருக்கிறாங்க. இரண்டாவது, தமிழகத்தினுடைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், குறிப்பாக நம்முடைய பஸ்ஸஸ் எல்லாம் சேர்ந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி இது நம்முடைய பேப்பர்ல வரும், சில நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறத உங்களுக்கு காட்டுறோம். அது செய்தித்தாளா இருக்கலாம், நம்முடைய நியூஸ் சேனலா இருக்கலாம், வேறு வேறு அமைச்சர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் சொல்லி இருப்பதை இங்க படம் பிடிச்சு காட்டிருக்கோம். அதாவது நாங்கள் வந்தவுடனே சுற்றுச்சூழலை மேம்படுத்த 500 மின்சார பஸ்கள் அமைச்சர் ராஜகண்ணப்பண்ண, நாங்க 500 எலக்ட்ரிக் பஸ் வாங்குறோம் அமைச்சர் எஸ் சிவசங்கரன் அவர்கள், மாத்தி 2021 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவிப்பு. ஆனா இன்னைக்கு இந்த ஆய்வறிக்கையை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் மொத்தமாக டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய லாஸை பார்த்தீங்கன்னா அது 2021-22 முடியும் பொழுது 21,000 கோடி ரூபாய். அதற்கு இன்னைக்கு லோன் இருக்கு 6,000 கோடியிலிருந்து. எங்கேயும் கூட லாபம் வருவதற்கான சாத்தியமே இல்லை. 22,517 பேருந்துகள் 2021-22 முடியும் பொழுது 20,304 பேருந்துகள், அதாவது 2,000 பேருந்தை குறைச்சிட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், 2022 பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தணும். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நீங்க அவங்களுக்கான எந்த ப்ரொவிஷனுமே கொடுக்கலன்னு. அதற்கு இந்த ஆய்வறிக்கையில் நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவர்களுடைய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஃபண்ட் 4,565 கோடி ரூபாயை, காம்பன்சேஷன் செஸ் ஃபண்ட் 492 கோடி ரூபாயை பேருந்து இயக்குவதற்காக இங்க திருப்பி விட்டுட்டாங்க. பென்ஷனுக்காக வாங்கப்பட்ட பணம் 4,500 கோடி ரூபாய் தினசரி பஸ்ஸை இயக்குவதற்காக திருப்பிட்டாங்க.